வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வாரம் நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம நிறைய எமோஜிஸ் எல்லாம் இல்லை ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வைப்போம். இந்த வாரம் நம்மளோட ஸ்டிக்கர்ஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிற பார்ப்போம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழே இருக்குது. அதை ஓப்பன் பண்ணணும். முதல்ல இப்படி தான் இருக்கும். இதில் நான் ஆல்ரெடி ஃபோல்டர்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபோல்டரை முதல்ல ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜஸ் ஃபுல்லாக இப்படி ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். நம்ம என்ன வேணாலும் அந்த ஸ்டிக்கர்ஸில் நம்ம என்ன உடம்போட எடுக்கிறனா எடுக்கலாம், தலையை மட்டும் எடுக்கிறனா எடுக்கலாம், நம்ம மூஞ்சி பாவனை எப்படி காமிக்கணும் காமிச்சிக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். அதில் இப்போ நம்ம புதுசாக ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணும்னா இது இப்படி இருக்கும். இதில் கிரேட் நீ ஸ்டிக்கர் பேக்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன பேர் பிடிச்சோ வைக்கலாம். நான் ஆல்ரெடி வச்சுருக்கிறேன். நான் தமிழ் வெளிச்சம்னு சொல்லிவிட்டு நம்ம சேனல் பேர்லேயே வச்சுருக்கிறேன். இதில் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் நேம் வச்சு ஒரு க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தமிழ் வெளிச்சம் நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி அந்த ஃபோல்டர் வச்சுருக்கிறனால அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதில் இது வரைக்கும் எந்த ஐக்கானும் இல்லை, எந்த ஸ்டிக்கரும் நான் போடலை இது வரைக்கும். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம புதுசாக இப்போ ஸ்டிக்கரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். மேலே இருக்கிற அந்த ட்ரை ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோன்னா நேராக அது ஓப்பன் கேலரி கூட்டிகிட்டு போகும். உங்கள் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கும். அதுலேருந்து நம்ம ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். முதல்ல செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்பிளேல வந்துடும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த கட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய்க்கணும். அதில் போயிட்டு நம்ம அந்த நேராக அந்த ஃபோட்டோவில் எந்த பகுதி நம்மளுக்கு வேணுமோ அது மாத்திரம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் அப்படியே கொஞ்சமாக லைட்டாக கட் பண்ணுறேன். நான் நல்லா கட் பண்ணலாம், சும்மா உங்களுக்கு காமிக்கணுங்கிறக்காக சும்மா தோராயமாக கட் பண்ணுறேன். நம்ம கை வச்சு அப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா அது கரெக்டாக அதுவாகவே கட் ஆகிக்கும். மேலே அப்படி கோடு போட்டு வந்தீங்கன்னா போதும். காதெல்லாம் போச்சு. கட் பண்ணதுக்கு பிறகு இப்படி வந்துடும். அது நம்ம ஸ்டிக்கரு, நம்ம ஃபோட்டோஸ் மட்டும் அந்த ஒரு பிளேஸ் மட்டும் வந்துடும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன ஒரு இது இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோக்கு மேலே இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா சூப்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை பாருங்கள், ஆட் டெக்ஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் முதல்ல இப்போ நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி அவுட்லைன் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அவுட்டரில் ஸ்டிக்கருக்கு அவுட்டரில் என்ன கலர் வேணும்னு கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் அந்த அவுட்லைனு. அதில் என்ன கலர் வேணாலும் மாற்றிக்கலாம் நீங்கள். இது மாதிரி எந்த மனுஷன் மட்டும் இல்லை, எந்த விலங்குகளோட ஃபோட்டோ வேணாலும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிற அந்த ஃபோட்டோ நேராக இதில் ஸ்டிக்கரில் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே ஆட் வாட்ஸ்அப்னு கொடுத்தீங்கன்னா அது பப்ளிஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் எப்பவும் போல் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம யாருக்காவது சேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆளுக்கு கால் ஆன் பண்ணிக்கலாம். நான் முரளி அண்ணான்னு ஒருத்தருக்கு பண்ணுறேன். அதை இப்போ சேட் பண்ண போகிறோம். வழக்கம் போல் நம்ம அந்த சேட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு கீழே இமோஜிஸ் இதெல்லாம் காமிக்கும். அதில் இமோஜிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ஒன்னில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிற்கும். அப்போ நம்ம இப்போ ஆட் பண்ண எல்லாமே இதில் இருக்கும். நான் குழந்தைங்களாம் வச்சு அது மாதிரி பண்ணியிருக்கிறேன். என்னோடய ஃபோட்டோஸ் தான் ஃபுல்லாக அது மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். யாருக்கா பதில் எடுக்கும்போது நன்றி, வணக்கம், அருமை இதெல்லாம் என்னோடய ஸ்டிக்கரிங் தான் வச்சு பண்ணுறேன். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற பதில் மாதிரியே இருக்கும் நீங்கள் இதில் ஸ்டிக்கரிங் பண்ணும்போது. அவ்வளோதான். இப்போ நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ போட்டாச்சு. நான் நெட்டை ஆன் பண்ணல, ஏன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது நிறைய மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கும், அதனால் நெட்டை ஆன் பண்ணல. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஒரு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நல்ல யூஸ்ஃபுல்லான ஆப்பு தான் இது, பயன்படுத்திக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷனை பற்றி அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் எங்கள் கூட. Thank you for watching Tamil Velicham 23, the YouTube Entertainment Tamil channel.